பெரி பெரி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. பட்டிமன்றம் நடத்துறோம். நீங்க எத்தனை எடுக்கிறீங்கன்னு கணக்கு, நான் எத்தனை எடுக்கிறேன்னு கணக்கு. வருத்ததுக்கு அப்புறம் கூடலாம் அவளுக்கு இருக்கும். இதை விட இந்த மயில் மீன் சமைச்ச முள்ளன்னு போயிடுச்சு. கல்ல பட்டு பண்ணும்போதுமே அந்த தோணிச்செல்லாம் இப்போ முடியாதான் மாத்திரை தரேன். இப்போ நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த கையில் குத்தி இல்லை இல்லை இந்த இதுலேருந்து இந்த மைய மாதிரி இருக்குல்ல, இந்த மைய போட்டு சுத்த மாட்டேன். கோயிலே கோயிலே என்ன தெரியல போடாம தான் பேஸ்ட் அண்ணே கேமரா கொண்டு வாங்கி அவசரம் போவோம். ஆடு வெங்காயம், சிவப்பு மிளகாய், பூண்டு, கலரை பாருங்க போட்டுக்கு ஒரு மாதிரிடா. இல்லை மழை பெஞ்சு இல்லை இல்லை மழை போதும் ஆள்றா. அள்ளி போடு. வெங்காயம் போட்டு ராலு பெரிய பெரிய மசாலா, முணுக்கின மிளகாய் பொடி, முணுக்கின மிளகுத்தூள், சாப்பாடு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இல்ல உண்மையில சொல்லுங்க, என்ன நல்லெண்ணெய்னு சொல்லுங்க. சொல்லுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முடிஞ்சதுல அடிச்சுன்னா அவ்வளவுதான். எண்ணெய் பார்த்துக்காரு பெரிய நாள் போடுறேன். கேமரா வேணாம் திரும்ப சொன்னீங்க அப்படியே அலேக்கா மலேக்கா அடுத்து எந்த கேமரா கூட்டம் நிற்கும் போது எப்படி அடுப்பு சரியா உடனே வா.
வச்சா நான் இருக்க போறேன். அவ்வளோதான். இந்த இறாலை கூட்டோட சமைக்கும் போது ஒழுங்கா வேகாதோ இல்லை சாப்பிடும்போது வாயில எடுத்து குத்தி போடுமோ இல்லை டேஸ்ட் எதுவும் மாறி போயிருமோன்னு பயத்தோட சமைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் இந்த மீனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் இந்த மீன் முள்ள எப்படி நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இறால் இந்த கூட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கூட்டை எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சுவையாக இல்லை. அந்த கூட்டோட சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு வேற லெவலில் இருக்குது. அதுவும் ஆட்டுக்கறி குழம்பு விருந்தோட இறால் பெரி வேற லெவல். 1.5 கிலோமீட்டர் இறால் நான் தின்னுட்டேன். பெரிய பெரிய இறால் நான் பெரிய பெரிய இறால் கூட அவன் எடுத்துக்கிட்டான்.